கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம வசனத்தின் மூலமாக வசனத்தை படிச்சுட்டு அது நடந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம தான் படிச்சுட்டே வர்றோம். அதில் இன்றைக்கி ஜார்ஜ் முல்லர், உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம், மிஷினரி. இந்த அனாத பிள்ளைகள்லாம் எடுத்து வளர்த்தவர். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஜெபிச்ச ஒரு ஜெபத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய இதை தான் நம்ம அன்றைக்கி தியானிக்க போகிறோம். வசனத்தின் மூலமாக அவருக்கு என்ன ஆண்டவர் செஞ்சார், நமக்கு என்ன செய்வாருங்கிறத நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஜெயிப்பு நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்கள் மூலம் நாங்கள் படிக்கும்போது எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனம் ஒருபொழுதும் வெறுமை திரும்பாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கிற பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிற வசனங்களாய் மாறணுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய முன்னோக்கி பார்க்கிறோம். முன்னோக்கி பார்த்த முகங்கள்லாம் பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே, அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறோம். நான் படிக்கும் பொழுது இந்த வசனங்களை, இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் நடந்த சம்பவங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய நீங்கள் திட்டம் வைத்திருக்கீங்களோ அதை எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். துதிக்கான மயமெல்லாம் அம்மா கேசத்துக்கு ஏசரச்சன் நான் தெரிஞ்ச உங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன். நாட்களில் ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிறவர் ஒரு ஊழியம் பண்ணதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். முதலாவது, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருத்த விடார். நீதிமொழிகள் 10:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீதிமான்னா ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இல்லாட்டா அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் அழைத்து வச்சிருக்கிறவர் தான் நீதிமான்னு சொல்கிறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் பசியிலையோ மற்ற எதுலேயோ அவர் விடாரு, எதுலையுமே விட மாட்டார். ஆனால் இந்த வசனத்தை நம்ம படிக்கும்பொழுது 10:3 நீதிமொழிகளில் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருத்த விடார். அப்போது இவர் நீதிமான்னா அவங்கள ஆண்டவர் பிள்ளைய பசியினால் அவர் வருந்தி, அதாவது நம்ம பசினால் அப்படியே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவங்க தன்னாலே, அதாவது நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு பசி இருந்ததுன்னா நாமளே யோசனை பண்ணி பார்ப்போம். ஐயோ நமக்கு இந்த பசியில் இருக்க முடியலை, நமக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி நாமளே அழுதுகிட்டு இருப்போம் பாருங்கள். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வருந்த விட மாட்டார். வருத்தப்பட்டு அவங்க பசி இப்படி பட்டினியில் நம்ம இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளைய அப்படி விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நம்ம அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே நிறையா காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் எந்த பசியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நிறையா பசின்னா சாப்பாடு மாத்திரம் இல்லைங்க, நிறையா பசியை வச்சு ஆண்டவரில் சொல்லியிருக்காரு. நீதி மேல் பசி தாகமுள்ளவர் அதெல்லாம் சொல்லியிருக்காருல. அந்த மாதிரி நமக்கு என்னமோ ஒரு வாஞ்சை இருக்கணும். வாஞ்சையை பற்றியே பசின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாஞ்சையில் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்காரு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க எதுக்குமே அவங்க அவர் கைவிடப்பட்டு அவங்க வருத்தப்பட்டு அவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடவே மாட்டாருங்கிறத இந்த வசனத்திலேருந்து நம்ம தியானிக்கலாம். இந்த வசனத்திலேருந்து இப்போ இவர் ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலேருந்து எப்படி அவர் ஊழியம் பண்ணும்போது எப்படி ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம இணைச்சி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஏன்னா மிஷினரிகள் கதைகள்லாம் நிறைய நம்ம படிக்கும்போது அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஆண்டவர் செஞ்சுருக்காருன்னு சொல்லி அதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு ஜார்ஜ் முல்லர் அவங்களுடைய சரித்திரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கலாம். அவர் அனாதை பிள்ளைகளெல்லாம் நிறைய எடுத்து வளர்த்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே நிறையா இந்த மிஷினரிகளெல்லாம் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் பாருங்கள், நிறைய அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்து அவர் ஒரு ஆசிரமம் வச்சு நிறையா வச்சு செஞ்சுட்டு இருந்தார். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாருங்கள், காலையில் எப்போவும் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு படுப்பாங்க, காலையில் ஜெபம் பண்ணிட்டு படுப்பாங்க. எப்போவுமே ஜெபத்தில் ரொம்ப நம்பிக்கையை வச்சு உறுதியாக இருந்த ஒரு மனுஷன் தான் இவரை நம்ம பார்க்கோம். இப்போ எந்த குறைகள் இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோட ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு மிஷினரி. அப்போ அவர் பாருங்கள், அன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு எல்லா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்கள வரைக்கும் வளர்த்தாரு பாருங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அப்போ அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றும் செய்யறதுக்கும் இல்லை, இந்த ஆகாரத்தை தயாரிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை, பணமும் காசும் கையில் இல்லை. ஏதோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா காசும் இல்லாமல் அவர் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கார். இந்த பிள்ளைங்களாம் நம்ம ஆசிரமம் வச்சோம்னாக்கி நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு இப்போ 10 பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம செய்கிறோம்னு வைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்கன்னாக்கி காலையில் இருக்காங்க, எல்லாம் பல்லெல்லாம் துளைக்கிட்டு காலையில் நம்ம பார்த்தோம்னாக்கி ஏதோ ஒரு டீயோ காஃபி ஏதோ சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு காலையிலே ரொம்ப முக்கியமானது.
மற்ற நைட்டு கூட அவங்க சாப்பிடாம படுத்துக்கிடுவாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா சாப்பிடணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம 10 ஒரு பிள்ளைங்கள வச்சுருக்கோம். அப்போ அந்த பசியில் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கே கண்ணீர் வந்துடுது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு இல்லைங்கும்போது எப்படி இருக்கும், காசும் இல்லை ஒன்றும் இல்லைங்கும்போது வெறுமையாக இருக்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர் வந்து அப்படியே அழுதுகிட்டு நம்மள மாதிரிலாம் உட்கார்றது இல்லை. உடனே ஜெபந்தான். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அப்போ வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஜெபம் பண்ண ஆரம்பித்தா நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து என்ன செய்யல, பதிலே கிடைக்கல. ஆண்டவர் வந்து ஏதாவது ஜெபிக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பதிலை அனுப்புனா மாத்திரம் தான் அவங்களுக்கு விடுதலையே. அந்த மாதிரி விடுதலை வந்து கிடைக்கணுன்னாக்கி ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்கேயாருந்து வரணும். அப்போ தான் அவங்களுக்கு பூர்த்தி அடையும், அந்த அவங்க கேட்குற ஜெபத்துக்கு பதில் கிடைச்சின்னு சொல்லி ஒரு நம்ப முடியும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பதிலே கிடைக்கல. எங்கேருந்தும் ஒரு சாப்பாடும் வரல, ஒன்றும் வரல. அவர் வந்து மேசையை போய் பார்க்காரு. பிள்ளைங்க சாப்பிட்ற மேசையெல்லாம் அப்படியே எல்லாம் காலியாக இருக்குது. காலியாக இருந்தோன்னே இவருக்கு ஒன்றுமே ஓடலை. என்ன பண்ண ஆண்டவரே, என் பிள்ளைங்க வந்து இப்படி பட்னியாக இருக்காங்களே, என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறோன்னு சொல்லி தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஜெபிக்கேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து கொண்டு தான் இருக்கார். மற்ற எந்த காரியமும் செய்யவே இல்லை. அந்த ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவங்க அந்த சாலை அது அவங்க வச்சுருக்காங்கல்ல, அந்த அநாத ஆசிரமத்துக்குள்ளே வந்து வாசல் முன்னாடி ஒரு வண்டி வந்து பெரிய வண்டி வந்து நிற்கிறத அவங்க வந்து பார்க்காங்க. அப்போ என்ன வண்டி வந்து நிற்கிது. அப்போ வந்து நிறைய ஆகாரத்தெல்லாம் இறக்குதாங்க, பாத்திரத்தில் எல்லாம் இறக்கி வைக்காங்க. இப்போ பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்ன நம்ம ஒன்றுமே ஆர்டரும் பண்ணலை, நம்ம ஒருத்தரையும் சொல்லவும் செய்யலை, இப்படி வந்து வண்டியில் பெரிய வண்டியில் கொண்டு வந்து இப்படி எல்லாம் சாப்பாடாக இறங்குதே, யார் இறக்குதா, யார் என்ன செய்கிறான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஆண்டவர் வந்து பதில் கொடுப்பாருங்கிற ஒரு நிச்சயத்தில் தான் இவர் ஜெபிச்சிருக்காரு. அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அது நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து தியானிக்கும் பொழுதே அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தியானிக்கணும். அப்போ அது எங்கேருந்து வருதுனாக்கி ஒரு அரண்மனை, ஒரு ராஜ அரண்மனையில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த விருந்து சில காரணங்களால் இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷன் நிறைய கொண்டாடுவாங்க. அதில் ஏதோ ஒரு காரியம் ஏதோ தப்பாக நடந்துச்சுனாக்கி ஒன்று அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த நிறைய சாப்பாடு எல்லாம் பண்ணி நிறைய வச்சுருந்தது அந்த சில காரணத்தினால அந்த விருந்து வச்சிருந்த அந்த இதெல்லாம் தடைப்பட்டதுனால இந்த ஆகாரத்தை பூரா நீங்கள் வந்து இந்த முல்லர் அநாத ஆசிரமம் பக்கத்தில் தானே இருக்குது, அவர் கொண்டே கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்பினதாக தான் அவங்க வந்து வர்றாங்க. வந்து கொண்டு வந்து ஆகாரத்தை பூரா பாருங்கள் கொண்டு அனுப்பி அவங்க வந்து இறக்குதாங்க, எல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பல வகை நம்ம ராஜ அரண்மனையில் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம சாதாரணமாக ரசமோ ஒரு தயிர் அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய கூட்டு மற்ற நிறைய வகைகள் நிறைய ஐட்டங்கள்லாம் வச்சு அவங்க கொண்டு வந்து இறக்கி உங்கள் ஆசிரமத்தில் கொண்டு கொடுக்க சொன்னாங்க, அதனால நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய அந்த இவர் வந்து ஜார்ஜ் முல்லர் வந்து பாருங்கள் என்னத்துக்கு காத்திருந்தாருன்னா, ஆண்டவர் நமக்கு எப்படி நம்ம பிள்ளைக்கு ஆகாரத்தை அனுப்புவார், பட்னியாக விட மாட்டார். நம்ம வசனம் படித்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி விட மாட்டார் அப்படிங்கிற அந்த அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்கோமா, அவருடைய சித்தத்துக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம பிள்ளைக்கு எப்படியும் ஆண்டவர் பட்னியாக போட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகாரங்கள்லாம் அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம தியானிக்கும் போது அதுதான் முக்கியமானது. அப்போ உணவு வந்து பாருங்கள் சாதாரண உணவு கிடையாது. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டது அவர் வந்து பல வகை கூட்டோட அப்படிலாம் கேட்கவே செய்யலை. அதான் நம்ம கேட்குறது வந்து நமக்கு கேட்கவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் தர்றது பார்த்திங்கன்னா பெரிய இதாக இருக்கும். எப்பவுமே பாருங்கள் நம்ம கேட்க தெரியாமல் கேட்போம். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரியதாக இருக்கும். நம்முடைய கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு இது நடக்கணுங்கிறதே நமக்கு தெரியாமல் இருந்தோம், எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் எப்பவுமே பெரியவர், அவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். இப்போ எங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி ஆண்டவர் எப்படியும் பிள்ளைகளுக்கு செய்வார்னு சொல்லி அவர் ஜெபத்துக்கு பயிர் குடித்து சுவையான உணவு, ராஜ அரண்மனையில் உள்ள சாப்பாடு வகையாக சாப்பிட்டுட்டு அவங்க வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக அந்த பிள்ளைங்களுக்குலாம் இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு சாப்பாடுனா ஒரு ஏதோ ஒரு குழம்பு ஒரு சாப்பாடு அதுதான் ஏதோ கிடைச்சிருக்கும், இல்லாட்டா ஒரு இட்லி ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து காலையில் ஜெபம் பண்ணிட்டோம்.
ஆனால் இப்போ வகை வகையாக அவங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வராங்கன்னா, ராஜ அரண்மனையில் பொங்கின அந்த சாப்பாடை எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாடியே வந்து ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து இவர் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஜெபிக்கிறது என்னென்னா, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணாம் ஆண்டவரே. அப்போ எங்கேருந்தோ ஒன்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி தந்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்மகிட்ட இருக்குது அதனால தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாதுங்க. நம்ம முக்கியமாக நினைக்கக்கூடியது ஆண்டவர் நமக்கு வந்து போஷிக்கார், நம்மளை நடத்துகிறாரு, நம்மளை வந்து எப்போவுமே நடத்தி செல்றதுக்கு அவருக்கு வல்லம் உண்டு. நம்மளை வந்து பசியிலலாம் விட மாட்டார். அவர் சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நம்ம செஞ்சு எங்கேருந்துனாலும் கொண்டு வருவார், என்னன்னாலும் செய்வார். நம்மளுக்கு செய்யணும்னு இருக்கிறத அப்படி திட்டத்துக்கு அப்படி சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிறது மாத்திரம் எப்போவுமே ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட தரித்திருந்தா ஆண்டவர் வந்து எப்படி காரியங்கள் பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு செஞ்ச காரியங்கள் நமக்கும் செய்வார். ஏன்னா குறைவுகள் இருக்கும்போது நம்ம இந்த சாப்பாடு மாத்திரம் நம்ம நினைக்க வேண்டாம், மற்ற எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்த பரமன்ற செவத்தில் சேர்ந்து அன்று அப்பத்தை தாரும்னு சொல்லி நம்ம கேட்கும். ஏன்னா அன்னன்னைக்கு உள்ளதை கூட நம்ம சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு போஷிக்க வேண்டியிருக்கு. அதனால் நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நமக்கு பணம் இருக்குது, நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்கிறாங்க சிலர் வந்து. அதெல்லாம் வந்து தவறான காரியம்தான். ஏன்னா ஆண்டவர் நம்மளை போஷித்து நம்மளை நடத்தலைனாக்கி அது வந்து ஒரு வீணான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையே வீணான வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து இந்த ஜார்ஜ் முல்லர் மாதிரி அவருக்கு ஜெபித்தாங்க பார்த்தீங்களா, அப்படி ஜெபம் பண்ணி ஜெபத்தில் தான் நம்ம வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு நம்ம வாழக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாக நம்மளை நடத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி நம்முடைய இவர் மிஷினரி மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் இது வந்து நம்ம செயலாற்றி நம்ம ஜெபத்தில் எப்பொழுதும் அருமையாக ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் இந்த சம்பவத்துலேருந்து நம்ம படிக்கணும். இதில் வந்து ரோமர் 12:12 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். நம்பிக்கை நம்ம வச்சுருந்தோம்னாக்கி அது வந்து சந்தோஷமாக இருக்கணும். எப்பவுமே வந்து நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு ஐயோ செய்வாரோ செய்ய மாட்டாரோ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நினைக்கிறதாகட்டும் இல்லாட்டா நம்ம அழுதுகிட்டு இருக்கிறதாகட்டும், அது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். இப்போ இவருக்கு வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு காசும் கிடையாது, ஒன்றும் இல்லாத நேரத்துலையும் கூட பொறுமையாக இருந்தார். அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து அதை வந்து பெற்றுக்கொண்டார். அடுத்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்போ ஜெபம் பண்ணுறதில்ல அவர் வந்து விட்டுட்டே போகல, நம்ம இவ்வளோதான் ஆண்டவர் நமக்கு செய்யலை, இன்றைக்கி அப்போ பட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே இல்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபித்ததில் வந்து அவர் உறுதியாக இருந்ததுனால இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைங்களை போஷிச்சார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி நம்மளை போஷித்து நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட ஜெபிக்கணும், அவர்கிட்ட நம்பிக்கை வைக்கணும். அவர் வந்து எப்பவும் பசினாலேயோ மற்ற எந்த காரியத்திலேயோ வந்து நம்மளை அப்படியே கைவிட்டு போகிற தகப்பன் அல்லவே அல்ல. அதனால் உலக தகப்பன் கைவிடலாம், ஆனால் ஆண்டவருடைய அன்பு வந்து பெருசு. நீங்கள் அதை வந்து நம்ம சொன்னால் புரியாது, நம்ம அனுபவிச்சா மாத்திரம்தான் அதை வந்து நம்ம பெற்றுக்கொண்டு அனுபவிக்கும் பொழுது அது பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு நடத்துறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவன். ஏன்னா இவர்கள்லாம் பாருங்க நம்மளை மாதிரி மனுஷங்க தான், நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனாக பிறந்து வளர்ந்து உலகத்தில் வாழ்கிறவங்க தான். ஆனால் வந்து பாருங்கள் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது, ஒரு அனாதை பிள்ளைங்களை வளர்க்கணும்னு. இப்போ பாருங்கள் மதர் தெரசா அவங்கெல்லாம் பாருங்கள் ரோட்டில் கிடந்த அந்த பெணங்களெல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குஷ்டரோகிய சுகமாக்கி அதெல்லாம் உயிருக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கிறதெல்லாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆண்டவர் நம்ம உலகத்தில் வந்தது நோக்கமே வந்து ஆண்டவர் பிள்ளையாக இருந்தோம்னாக்கி நம்ம இன்னொரு நோக்கம் வச்சுருக்காரு நம்மளை கொண்டு செய்கிறதுக்கு. அதை செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன நம்மளை கொண்டு செய்யணும்னு அவர் வச்சுருக்காரு திட்டம், அதை நடத்துவார். அதற்கு நாம் நம்ம பிள்ளைங்களை நம்ம குடும்பங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்ம இந்த உலகத்தில் வாழுறதுக்கு நம்ம அர்ப்பணித்தோம்னாக்கி இவர் இந்த ஜார்ஜ் முல்லர் மாதிரி நிறைய மிஷினரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி தியாகமாக ஒரு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்னத்துக்கு திட்டத்துக்கு வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம வாழுறதுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கை வந்து வாழ்றதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உலகத்தில் வந்தோம், சாப்பிட்டோம், பணத்தை சம்பாதிச்சோம், பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க, நல்லா வசதியாக இருக்காங்க, நிறைய பங்களா இருக்குது, சொத்து இருக்குது. அது வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு வேணால் அது வந்து பெருசாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு அது வழிவகுக்கவே செய்யுது. அதனால் பரலோகத்துக்கு போனாக்கி இந்த பிள்ளைங்களை மாதிரி எத்தனை பிள்ளைங்களை எடுத்து வளர்த்தாங்க பாருங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஏதோ உதவி செய்கிறவங்களா ஆண்டவர் சொல்லுவார்ல, நோயில் இருந்தேன் பார்த்துக்க வந்தேன், பசியாக இருந்தேன் நீ வந்து சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்கிறாருங்களா. அப்போ யாருக்கு நீங்கள் செய்கிறீங்க, உலகத்தில் இருந்து யாருக்கு செய்கிறீங்களோ அது எனக்கே செய்தீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி காரியங்களை ஏதோ ஒன்று நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய நீங்கள் ஜெபிங்க. இந்த நாட்கள்லாம் நீங்கள் ஜெபித்து ஆண்டவர் கொடுக்குற அந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு நம்ம முழுவதுமாக அர்ப்பணித்தா அவர் அற்புதமாக நடத்துவார். நாம் ஒன்றும் பெருசாக நம்ம வந்து செஞ்சு எங்களால் தான் ஏதாவது செய்ய முடியும்னு நாங்கள் வந்து ஏதாவது செய்யறதுக்கு நாங்கள் நிற்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லாமல், ஆண்டவரே நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க எங்களுடைய வாழ்க்கையில்,
அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய உதவி, உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய ஆவியான ஒரு வழிநடத்தல் எங்களோடு கூட இருக்கும்பொழுது நாங்கள் நடத்தி செல்ல போதுமானவராக நீங்கள் இருக்கும்பொழுது எங்களுக்கு வந்து ஆண்டவரே நாங்கள் பின்னாடி வருவோம், அவ்வளோதான். நீங்கள் எங்களுக்கு முன்னாடி எல்லா வழியும் செவ்வாய் பண்ணுகிற தேவன் இருக்கீங்க. அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிங்க. நாங்கள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எங்களுக்கு கிருபை அது மட்டும் தாங்க, கிருபையை தாங்க. நீங்கள் எங்களோட பிரசனத்தில் நிறைக்கப்பட்ட பிள்ளைங்களா நாங்கள் இருந்து அந்த வேலையை செய்து முடிக்க நீங்கள் கிருபை தந்து வழிநடத்தமாக உண்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தோடு கூட அந்த இதெல்லாம் தியானிங்க. வசனங்களை பாருங்கள் எப்படி ஆண்டவர் சொல்லி தந்துருக்காரு. அதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது வசனங்கள் தான் நமக்கு உயிர். அதை வசனத்தை உயிராக வச்சு நாம் ஜெபிக்கும் பொழுது அனுதினமும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமுள்ளவர். அப்படி அர்ப்பணித்து ஜெபிங்க, அற்புதமாக நடத்துவார். ஆமென். தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயம் உனக்காதாரமே. தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மிஷினரியின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் படித்த இந்த வேத வசனங்களையும் ஆண்டவரே இந்த சம்பவத்தையும் நினைத்து நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வேதனையோடு இருக்கும் பொழுதும் பசினால் இருக்கும் பொழுதும் உண்மை தேடி உண்மை ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்ட இந்த மிஷினரியை போல நாங்களும் ஜெபிக்க கற்றுத்தாங்க சுவாமி. தகப்பனே நாங்கள் வந்தோடே எந்த விதத்திலும் நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. உபத்திரத்திலே நாங்கள் பொறுமையாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. ஜெபத்திலே உறுதியாய் தரித்து இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. உறுதியாய் இருக்க ஜெபத்தோடு கூட நாங்கள் உம்மிடத்திலே உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்ற அநேக பிள்ளைகளை மாற்ற வேண்டும் என்றால் நாங்கள் அந்த ஜெபத்திலே உறுதியாய் தரித்து உம்முடைய பாத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தருவீர் என்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே கர்த்தர் நீதிமானை ஒரு நாளும் பசியினால் விடதே கிடையாது என்று ஒவ்வொரு பசியினாலும் ஆறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க, நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே இந்த சம்பவத்தின் மூலம் நீங்கள் உறுதிப்படுத்தி ஆண்டவரே வாழ்க்கையிலே நடத்தி சென்ற ஒரு ஆண்டவரே மிஷினரி மூலம் நாங்கள் வாசித்தோம் சுவாமி. இந்த நாட்களிலேயும் தகப்பனே நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் வரும்பொழுதோ எங்களுக்கு என்ன வேதனை வரும்பொழுதோ ஆண்டவரை ஜெபத்திலே நாங்கள் உறுதியாக உண்மையை நம்பி ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு வாழ எங்களுக்கு அதிகமாக இன்னும் அதிகமாக ஆண்டவரே எங்களுக்கு வசனத்தின் மூலமாக எங்களோட பேசி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே எப்பொழுதும் உம்மிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள உறுதியாக இப்போ பிடித்துக்கொள்ள உண்மையை நம்பி ஜீவிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. மனிதனை நம்பி ஓடாதபடி ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபத்திலே நாங்கள் தரித்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்கள் பாதத்திலே அமர்ந்திருந்த அந்த தகப்பனே மரியாதை போல நாங்கள் ஆண்டவரை நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவன் தாமே எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமாய் ஜெபிக்கிற சுவாமி.
உடைய வசனம் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வசனத்தின் மூலமா எங்களோடு கூட இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்படியே நாங்கள் வசனத்தின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே மோடு கூட இன்னும் இதுமா அதிகமாய் பாத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவனுடைய கிருபை எங்களுக்கு பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக பலப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாதபடி உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல ஆண்டவரே கரம் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. நீங்கள் வலது கரத்தினால் எங்களை தாங்கு என்று சொல்லியிருக்கீங்க, முதிர் வயதிலே விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீ சொல்லி இருப்பதை அப்படியே செய்கிற தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்து ஓடி ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பிசாசன் கொண்டு வர எல்லா சோதனை வேதனைகள் நோய்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்ட எங்களுக்கு சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்து வேணாதமா ஜெபிக்கிறோம். வசனத்தின் ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் அதிகமாய் ஆவியானவர் எங்களை ஊற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களே கடைசி நாட்களே பிசாசன் ஆண்டவரை எவனை விழுங்கலாமோ சுற்றி தெரியும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றி எங்களுக்கு வெற்றியை தர வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. இன்னும் அதிகமாக என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுத்தந்து வண்ணத்தமா ஜெபிக்கிறாண்டவரே. இந்த சம்பவம் அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தை தொட வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே இந்த வாஞ்சையை தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஜெபத்தின் வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. வசனத்தை தியானிக்கிற அந்த வாஞ்சையை நீ தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. நீங்க ஆவியானவர் இல்லை என்றால் ஆண்டவரே இந்த வசனத்தின் ரகசியத்தை நாங்கள் கண்டுகொள்ளவே முடியாது ஆண்டவரே. அதை நீங்கள் கற்றுத்தந்து வண்ணத்தமா ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளை அப்படி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க வல்லவர் என்பதை உறுதிப்படுத்தி ஆண்டவரே அவங்களும் நம்பிக்கையோடு காத்திருந்து உங்களிடத்தில் ஜெபிக்க கற்றுத்தந்து வண்ணத்தமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி ஜெபத்துக்கெல்லாம் பது கொடுத்துருக்கேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னமும் நடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வண்ணத்தமா ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.